கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவின் ஆசீர்வாத ஊழியங்களின் மூலம் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த லெந்து கால தியானத்திலும் கூட தொடர்ச்சியாக எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தின்படி இருதயத்தை பக்குவப்படுத்திய எஸ்ரா என்கின்ற தலைப்பின் கீழே ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையின்படி இருதயத்தை பக்குவப்படுத்திய ஒவ்வொரு பரிசுத்தவான்களை குறித்தும் நாம் தியானித்து வருகிறோம். இந்த நாளிலும் தியானத்திற்கென்று அதே எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கலாம், அல்லது ஒரு திருச்சபையா இருக்கலாம், அல்லது தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவங்களா இருக்கலாம். இவங்களுக்கு எது தேவையா இருக்கிறது என்று இந்த நாட்களில இருக்கிறவங்க எதைய சொல்றாங்க. ஆனா எஸ்ரா எது தேவையா இருக்குது அப்படிங்கிறாருன்னா, தேவனுடைய கட்டளையும் அவருடைய நீதி நியாயங்களையும் நாம அறிய வேண்டும் என்பதுதான். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாய் வந்து எகிப்தின் அடிமைத்தன வாழ்வையே கானான் தேசத்துல வாழ்வதற்கு தேவன் அழைத்து கொண்டு வரல. அப்படி இல்லாம கானான் தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் மாதிரியும் வாழும்படியா தேவன் அழைத்து கொண்டு வரல. தேவனுடையவர்கள் யார், இந்த உலகம் தேவனை எப்படி பார்த்து கொண்டு இருக்குது, எப்படி பார்க்க வேண்டும் என்பதை வாழ்ந்து காண்பிக்கும்படிதான் கட்டளையும் நீதி நியாயங்களையும் கொடுத்தார். ஒரு தலைமுறை போய் அடுத்த தலைமுறை வந்தது. தேவனுடைய கட்டளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்கப்பட்டு கடைசியா தேவன் இன்னார் என்று இஸ்ரவேலுக்கே தெரியாதபடி தேவாலயம் இருந்தது, ஆசாரியர்கள் இருந்தாங்க. ஆனா கட்டளையும் நீதி நியாயங்களை விட்டது நிமித்தமாய் 70 வருடம் பாபிலோன் தேசத்துல அடிமையாய் கொண்டு போய் விற்கப்பட்டாங்க. திரும்ப 70 வருடம் முடிந்து வருகிற போதுதான் இப்ப எஸ்ரா தன் இருதயத்துல தீர்மானிக்கிறாரு, நமக்கு எது தேவையா இருக்குது அப்படின்னா, கட்டாத வீடு, நட்டாத திராட்சை தோட்டம், வெட்டாத கிணறு எல்லாவற்றையும் கானான் தேசத்துல தேவன் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தாரு. ஆனா அதை நம்ம அனுபவிக்க முடியாமல் போனதற்கு காரணம் தேவனுடைய கட்டளையும் நீதி நியாயங்களையும் கடைபிடிக்காததுனாலதான் என்பதை அறிந்துதான் அதை போதிக்கும்படியாய் தன் இருதயத்தை பக்குவப்படுத்தினார். இயேசு கூட ஒரு இடத்துல சொல்றாரு, உங்கள் வஸ்திரத்துக்காக கவலைப்படாதீங்க, உங்கள் உடைகளுக்காக கவலைப்படாதீங்க, காட்டு புஷ்பங்களை கவனிச்சு பாருங்க, ஆகாயத்து பறவைகளை கவனிச்சு பாருங்க, பரமபிதா இவைகளை போஷிக்கிறார், உடுத்துவிக்கிறார் என்று சொல்லிட்டு, நமக்கு எது தேவையா இருக்குதுன்னா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டியது மிக மிக அவசியமா இருக்குதுங்கிறார். அப்ப நம்மளுடைய இருதயம் எனப்பட்டது தேவனுடையவைகளில வளரணும் பாருங்க. அநேகருடைய இருதயம் தேவனுடையவைகளில வளராம தங்கியே விடுகிறது. ஆனா தாவீது ஒரு தாகத்தோடு கூட ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சங்கீத புஸ்தகம் 119வது சங்கீதத்தினுடைய 32வது வசனத்துல, நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும் போது நான் உமது கற்பனைகளின் வழியாய் ஓடுவேன். தேவன் நம்மளுடைய இருதயத்துக்குள்ள ஒரு வேலை செய்யலைன்னா அவருடைய கற்பனையும் நம்ம அறிந்து கொள்ள முடியாது, அந்த கற்பனையிலையும் ஓடவும் முடியாது. பவுல் கூட ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் எனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குதுங்கிறார். பவுல் நடந்தன்னு சொல்லலைங்க, ஓடுனாராம். அதுபோல யோபு கூட ஒரு இடத்துல சொல்லும் போது சொல்றாரு, என் ஓட்டம் அஞ்சற்காரன் ஓட்டத்திலும் தீவிரமாய் ஓடுகிறதுங்கிறார். நமக்கு எழுதும் போது கூட விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடு ஓடக்கடவோம் அப்படிங்கிறார். அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய கற்பனையில ஓடணுமா இருந்தா வேதம் சொல்லுதுங்க, நம்மளுடைய இருதயத்தை தேவன் விசாலமாக்க வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப இருதயத்தை விசாலமாக்குறது அப்படிங்கிறத எப்படி சொல்றாங்கன்னா, நம்மளுடைய புரிந்து கொள்ளுதல்
நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வரணுமாமா. தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுகிறதுலையும் தேவன் நடத்துகிற வழியில முறுமுறுப்பு இல்லாமல் நடந்து போகிறதுலையும் நாம் நாளுக்கு நாள் விருத்தியாக வேண்டும் என்கிறார். அது ஒவ்வொரு மொழிபெயர்ப்பு இருதய விசாலத்தை குறித்து என்ன சொல்லுதுன்னா, விருப்பமுள்ள ஒரு இருதயமாமா. என் கையில இந்த குடும்பத்தை கொடுத்துட்டாரு, என் கையில இந்த ஊழியத்தை கொடுத்துட்டாரு, என் கையில இந்த பிள்ளைய கொடுத்தாரு, என் வாழ்க்கையில இது நடந்தது என்று கேட்காம கர்த்தர் கொடுத்ததை மனப்பூர்வமா அதை கர்த்தருக்காக வளர்த்துறது, கர்த்தருக்காக செய்கிறது தான் பாருங்க விருப்பம் உள்ள ஒரு இருதயம். இரண்டாவதா புரிந்து கொள்ளுகிற ஒரு இருதயமாமா. இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு தேவனுடைய நடத்துதல் புரிந்து கொள்ளவே இல்லை. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல வேதம் சொல்லுது, அநேகம் பேரிடத்தில் தேவன் பிரியமா இல்லை அப்படிங்குது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு புரிந்து கொள்ளுதலே இல்லை. மேகஸ்தம்பம் இருக்குது, அக்னி ஸ்தம்பம் இருக்குது, கற்பலகை இருக்குது, ஆசாரியன் இருக்கிறாரு, மோசே இருக்கிறாரு, கர்த்தரும் அப்பப்போ வந்து பேசி நடத்தி கொண்டு போய் கொண்டு இருக்கிறாரு. இவைகள் எல்லாம் இருந்தும் கூட தேவன் அதிகமான பேரிடத்தில் பிரியமா இல்லை என்று வேதம் சொல்லுது. இப்ப காரணம் என்னன்னா தேவன் நடத்துதலை அவர்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. இன்னொரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுதுன்னா, இருதயத்தில் உள்வாங்கி செயல்படுகிற காரியமாமா. அதாவது தாகத்தோடு தேவன் பேசுறத கேட்டு தேவன் விரும்புறபடி செய்யறது. எப்படி பஸ்கா பண்டிகை எனப்பட்டத இயேசு விரும்புற இடத்துல இயேசு விரும்புற மாதிரி செய்வதற்கு இவர்கள் வில்லிங்கா இருந்தாங்க பாருங்க. அது மாதிரி ஒரு இருதயம் தான் விசாலமான இருதயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப விசாலமான இருதயத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு வருவதை குறித்து இதே தாவீது கூட 22ஆம் அதிகாரம் 2 சாமுவேல்ல 20வது வசனத்துல சொல்றாரு. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20வது வசனம், என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியினால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்னை தப்புவித்தார். கர்த்தர் என் நீதிக்கு தக்கதாக எனக்கு பதிலளித்தார், என் கைகளின் சுத்தத்திற்கு தக்கதாக எனக்கு சரிகட்டினார். வேத சொல்லுது, கர்த்தர் வந்து அவர் மேல பிரியமா இருந்தது மாத்திரமல்ல, விசாலமான இடத்தில் கொண்டு வந்து அவரை தப்புவித்தார் அப்படிங்கிறார். அப்ப தாவீத விசாலமான இடத்திற்கு கொண்டு வருவதற்கு தாவீது விரும்பாத சில காரியம் அவர் வாழ்க்கையில நடந்ததுங்க. 1 சாமுவேலின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. ஆகீஸ் ராஜா எனப்பட்ட பெலிஸ்திய ராஜாவுக்கு கீழே, பெலிஸ்திய ராஜாவுக்கு விசுவாசத்திலையும் உண்மையிலும் கரெக்டா இருக்கிறார். சொல்ல போனா பெலிஸ்தியர்களோடு சேர்ந்து கொண்டு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்றதுக்கு தாவீதும் போயிட்டு கொண்டிருக்கிறார். புறப்படும் போது தடை பண்ணாதவங்க நடுவழி வரைக்கும் கூட்டிட்டு போய் நடுவழியில தாவீது வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இப்ப நடுவழியில வேண்டாம்னா என்ன பண்ண முடியும்? தாவீது கெஞ்சுறாரு, ஐயா என்னிடத்துல என்ன அநீதி பாத்தீங்க அப்படிங்கிறாரு. ஆகீஸ் ராஜா அதற்கு, உன்னை நான் தேவதூதனை போல பாக்குறேன், ஆனாலுமே பெலிஸ்தியருடைய அதிபதிகளுக்கு நீ பிடிக்கல, அதனால தயவு செய்து உன் வீட்டுக்கு போயிரு அப்படிங்கிறார். பெலிஸ்தர் இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண போயிட்டாங்க. இப்ப தாவீது வீட்டுக்கு வருகிற போது நிலைமை எப்படி இருக்குதுன்னா, 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 1வது வசனத்துல, தாவீதும் அவன் மனுஷரும் 3 நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கர் தென்புற சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியில் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். சார், இங்க எப்பேற்பட்ட ஒரு பெரிய நெருக்கடியான ஒரு வாழ்க்கைய தாவீது வாழ்க்கையில வருதுன்னா, இதை ஏன் தேவன் அனுமதித்தாருங்கிறத காட்டில, இனிமேல் நீ பெலிஸ்தருக்கு கீழே இருந்து இஸ்ரவேலரோடையோ அல்லது வேற யாரையோடையோ நீ யுத்தம் பண்ணுவதற்கு நான் உன்னை அபிஷேகிக்கல,
என்னுடைய ராஜ்யத்தை ஆளும்படியாய் நான் உனக்கு அபிஷேகித்திருக்கிறபடினால இப்ப பெலிஸ்தியரவே உனக்கு அகைன்ஸ்டா மாத்துறேன் அப்படிங்கிற. பெலிஸ்தியர் அகைன்ஸ்டா மாறினது மாத்திரமல்ல, யார் எவருன்னே தெரியாம மனைவி பிள்ளைகள் வீடெல்லாம் கொள்ளையடிச்சு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுவதுன்னு தெரியல. இதுதான் சொல்றது, மிகப்பெரிய ஒரு நெருக்கத்துல சிறுமையில போய் மாட்டிக்கிட்டார். அப்ப இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஒரு விசாலமான ஒரு இருதயத்தை கொடுக்கணுமா இருந்தா, முதலாவது நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கிற இவ்வுலக மக்களை போல இருக்கக்கூடிய எண்ணங்கள், சிந்தைகள், இவைகளிலிருந்து தேவன் விடுதலையாக்க வேண்டும் என்று அவர் சித்த வச்சிருக்கிறார். நம்ம மேல கொடுத்த அபிஷேகம் வெளியேறப்பட்டது, நம்மை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் வெளியேறப்பட்டது, நம்மை இந்த உலகத்திற்கு தேவன் காண்பிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிற ஒரு முகாந்திரம் வெளியேறப்பட்டது. அப்படி இருக்கிற போது நாமும் அதற்கேற்ற விதமா மாறுவதற்காகத்தான் இந்த ஆகீஸ் ராஜாவை எதிராக எழுப்புறாரு. அபிமெலேக்கு மக்களை சிறைபிடித்து கொண்டு போக வைக்கிறாரு. இந்த 6வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அதாவது எப்பேற்பட்ட நெருக்கம் அப்படின்னாங்க, கூட இருக்கிற 600 பேர் கல்லால் அடித்து கொள்வதற்கு கல் எடுத்துட்டாங்க. சம்பந்தமே இல்லாத சவுல் கொலை செய்வதற்கு தேடிக்கொண்டிருக்கிறார். வேலை ஸ்தலத்துல இருந்த இந்த பிலிஸ்தியருடைய அதிபதிகள் சவுல் வேண்டாம் என்று தள்ளின தாவீத இப்ப இவங்களுக்கு கீழே வந்திருக்கிறாரு, இவங்களுக்கு பிரியமா வாழுவாருன்னு தெரியாம இவங்களும் வேண்டாங்கிறாங்க. கடைசியா வீட்டுக்கு பார்த்தா மனைவி பிள்ளைகள் கூட சிறைப்பட்டு போயிட்டாங்க. இதுதான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு இருக்கும்போது அந்த இருதயம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் அவர் 22லயே எழுதுறாரு. 2 சாமுவேல் 20வது வசனத்துல. அதே சங்கீதம் 119:45 கூட சொல்றாரு, அவர் எப்படி இருந்த நெருக்கத்தை ஏன் அனுமதித்தார் அப்படின்னா, இனிமேல் பற்றி எக்காரணத்தை கொண்டு இருதயம் நெருக்கத்துல போயிடவே கூடாது என்பதற்காகத்தான் ஃபைனலா இங்க கொண்டு வர்றார். கடைசியா அவர் ஜெபித்து அந்த அமலேக்கியரோடு கூட யுத்தம் பண்ணி சகலத்தையும் திருப்பி கொள்றார். அதாவது தேவனோடு கூட தொடர்பு இல்லாம தேசத்துல மிகப்பெரிய ஆளாய் பார்க்கப்பட்ட பெலிஸ்தியர்களோடு ஐக்கியம் வைத்திருந்து சிக்லாக்குக்கு வந்த போது எல்லாமே போயிடுச்சு. ஆனா இப்ப தேவனோடு தொடர்பு வைத்து தேவனுடைய யுத்தத்தை நடத்தி மறுபடி சிக்லாக்குக்கு வர்றாருங்க. இந்த சிக்லாக்கு வந்த இடத்தை 26வது வசனம் சொல்லுகிறது. 30வது அதிகாரம் 1 சாமுவேல்ல, தாவீது சிக்லாக்குக்கு வந்தபோது அவன் கொள்ளையாடினவைகளிலே தன் சிநேகிதராகிய யூதாவின் மூப்பருக்கு சிலவற்றை அனுப்பி, இதோ கர்த்தருடைய சத்துருக்களின் கையினாலே உங்களுக்கு உண்டாயிருக்கும் ஆசீர்வாத பாகம் என்று சொல்ல சொன்னான். கீழே சொல்லப்பட்டிருக்குது, யார் யாருக்கு என்னென்ன அனுப்புனார்னா வந்தவங்க போனவங்க எல்லாருக்கும் அனுப்புனார். இந்த உலகம் அல்லது திருச்சபை தசம பாகத்தை குறித்துத்தான் அதிக கவனம் செலுத்துது. ஆனா தாவீது தசம பாகம் கொடுக்கலைங்க, ஆசீர்வாத பாகத்தையே கொடுத்துட்டார். கொள்ளையில வந்தத தன்னை மாதிரி இருக்கிற சகோதரர்களுக்கு கேட்காமலே கொடுத்தாரு பாருங்க. அப்ப இந்த இடத்துக்கு வந்த போதுதான் அவருடைய இருதய விசாலமானது. கொடுக்கிற இருதயத்தை கர்த்தர் உருவாக்குவாருங்க. அதை காட்டிலும் கொடுக்கிற இருதயம் வரும்படியாக சில பிரச்சனைகளின் வழியாக தேவன் நடத்துவார். பேதுருவை எப்படி ஒரு இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட கிடைக்காம காலையில படகுல அமர்ந்து ஜனங்களுக்கு போதித்து முடித்ததுக்கு அப்புறம் பேதுருவன் இடத்துல ஆழத்துல தள்ளி கொண்டு போய் மீன்களை பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்று சொன்னது எதற்காகனா, முதலாவது பேதுருவனுடைய இருதயம் கர்த்தருடைய உபதேசத்துல விசாலமான இருதயமா மாறணும். தனக்காக வாழுகிற ஒரு வாழ்க்கையை விட்டுட்டு தேவன் விரும்புகிறபடியாய் தேவையுள்ள மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மனுஷனாய் மாறுவதற்கு உபதேசம் பண்றார். உபதேசம் பண்ணி முடித்த பின்புதாங்க ஆழத்துல தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு மீன்களை பிடிக்கும்படியாய் அப்படிங்கிறார். அப்ப பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஐயரே ராமுழுவது பிரயாசப்பட்டோம், ஆகிலும் ஒரு பொடி மீன் கூட கிடைக்கல, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன்னாரு. ஒரு படகு மீன் கிடைக்குதுங்க. இந்த ஒரு படகு மீனையும் தனக்காக வைத்துக் கொள்ளாதபடி
பிடித்ததுக்கு அப்புறம் திரும்பவும் மீன் வந்துகிட்டே இருக்கு. அப்ப தன்னுடைய சகாக்களுக்கு சைகை காட்டி ஒரு படகு மீனை இலவசமா கொடுக்கிறார். இந்த மனோவிருத்தி எனப்பட்டது தேவனுடைய உபதேசத்தின் மூலமாக தேவனே பேதுருவுக்கு கொடுத்தார். அதைத்தான் இங்க தாவீது சொல்றார், ஆண்டவரே நீர் என்னை விசாலத்துல கொண்டு வந்து என்னை விடுவித்தீர் அப்படிங்கிறார். அப்ப விடுதலையாக்குறதுக்கு முன்னாடியே தேவன் விசாலத்துக்கு கொண்டு வந்துட்டார். ஒருவேளை இந்த விசாலத்துக்குள்ள நம்ம வராம இருந்தா வாழ்நாள் முழுவதுமே பாருங்க அந்த ஆகீஸ் ராஜாவுக்கு கீழே அவர் சொல்ற காரியத்தை மாத்திரம் செய்துட்டு இருந்திருக்க முடியுமே தவிர கர்த்தருக்கு இப்படி ஆலயம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு தரிசனத்தையும் பெற்றிருக்க முடியாது. நீ சொல்ல போனா கர்த்தர் தாவீதை குறித்து சொல்லப்பட்ட என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்கின்ற பெயரும் பெற்றிருக்க முடியாது. தாவீதின் குமாரனாகிய சாலமோனுக்கு கூட கர்த்தர் இந்த இருதய விசாலத்தை எப்படி கொடுத்தார் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்திருந்தார். சகல கிழக்கத்திய புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியருடைய சகல ஞானத்தையும் பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததா இருந்தது. சார், ஒரு ஞானம் வருவதற்கு சாலமோனுக்கு மனோவிருத்தியை கொடுத்திருந்தாராம். அப்ப இன்றைக்கு ஒரு 5 வயது பிள்ளைக்கு இருக்கக்கூடிய இருதய விருத்தி அப்படிங்கிறது 5 வயதுக்கு ஏற்ற விதமா இருக்கும். அந்த பிள்ளை வளர 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 வேத சொல்லுதுங்க, இயேசுவானவர் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் வளர்த்தியிலும் ஞானத்திலும் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தாராம். அவர் 12 வயசுல இருந்த அந்த ஞானம் அதுவே 30 வயசு வரும்போது பாருங்க அதை விட விருத்தி அடைஞ்சிருக்குது. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இந்த இருதய விசாலமாய் வரலன்னு வைங்கள, கட்டாயம் பாருங்க ஏகப்பட்ட சமாதான குலைச்சலை கொண்டு வந்துடும். இந்த சமாதான குலைச்சலுக்கு காரணமே என்ன தெரியுங்களா? இருதயம் விசாலமாகாததுனாலதான். சில குடும்பங்கள்ல பாருங்க தங்களுடைய குடும்பத்து மக்களை அதிகமா நேசிப்பாங்க. அதுவே கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த குடும்ப மக்களை அப்படி நேசிக்க மாட்டாங்க. ஆண்டவர் அதை அப்படி சொல்லவே இல்லை. பரதேசிகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை ஓ பிள்ளைகளை பாவிக்கிறது போலவே பண்டிகை நாட்களில் அழைத்து பாவி அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாய் இருக்கிறாங்க. அப்ப நம்ம இருதயம் ஒரு பிசினித்தன இருதயமா கஞ்ச இருதயமா போகக்கூடாது பாருங்க. நம்ம வளர 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 நம்ம இருதயமும் விசாலமாய் கொண்டே இருக்கணும் பாருங்க. ஒருவேளை இந்த வருடத்துல ஒரு 10 பேருக்கு நம்ம நன்மை செய்திருப்போம்னா அடுத்த வருடத்துல அந்த 10 12 மாறணும். இல்லாட்டியும் கூட 10 20 மாறணும். அது அப்படியே குறையவே கூடாது பாருங்க. ஆனா எத்தனையோ பேருக்கு இந்த விசால இருதயமே கிடையாது. சார், 1000 ரூபாய் சம்பாதித்த போது கர்த்தருக்கு 100 ரூபாய் செலவு பண்ண வேண்டும் என்று இருதயம் இருந்திருக்கும் பாருங்க. அதுவே இன்றைக்கு 10,000 ரூபாய் வருமானம் வருகிற போது 1000 ரூபாய் செலவு பண்ணுவதற்குரிய இருதய விசாலம் அடைய மாட்டேங்குது. அப்ப ஆண்டவர் தான் அதுக்குள்ள கிரியை செய்யணும் பாருங்க. விசாலமான இருதயத்துல வந்தாதான் அது தேவன் இன்னும் விசாலமா மாத்துவார் பாருங்க. ஆபிரகாம் ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனா ஆபிரகாம் கர்த்தர் மேல வைத்திருந்த அந்த விசுவாசம் இருதய விசாலமே ஆயிட்டு இருந்ததுனால ஊரை விட்ட ஆபிரகாம், விருத்த சேதனம் பண்ண ஆபிரகாம், மகனையே பலி செலுத்த சொல்லுன்னா பலி செலுத்துற வரைக்கும் போயிட்டாருங்க. இப்ப இருதயம் எவ்வளவு விசாலமா மாறி இருக்குது பாருங்க. அப்ப அன்றைக்கு சாலமோனுக்கு மனோவிருத்தி, அதாவது இருதய விசாலமாய் மாறினதற்கு பின்னணியில என்ன உள்ள ஆளுகை செய்து கொண்டிருந்ததுன்னா மிக பெரிய ஞானம். உலக நாடுகளிலேயே அதிக ஞானம் உள்ளவர்கள் யார் அப்படின்னா 2 கூட்ட மக்கள் அந்த நாட்கள் இருந்திருக்கிறாங்க. ஒன்று யாருன்னா எகிப்தியர்,
மற்றொன்று யாருன்னா கிழக்கத்திய புத்திரர். இந்த இரண்டு மக்களுடைய ஞானத்தையும் சாலமோன் தூக்கி சாப்பிட்டார். இப்ப சாலமோனுடைய ஞானம் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய ஞானத்தை காட்டிலும் அதிகமாய் மாறினதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? இருதயம் விசாலமானதுனாலதான். அப்ப இருதய விசாலமாகணுமா இருந்தா நாம தேவனுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னா அவருடைய கற்பனையின்படி ஓடணுமாமா. சில நேரம் அவருடைய கற்பனையவே நம்ம பேசலன்னு வச்சுங்க, அவருடைய கற்பனையே நமக்கு தெரியலன்னு வச்சுங்களேன், என்ன நிலைமை ஆகும் யோசிச்சு பாருங்க. எப்ப கற்பனை வேலை செய்யணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க. தேவனுடைய கற்பனையை போதித்து கொண்டே இருக்கணும். அன்றைக்கு மோசேயினுடைய மாமா மோசேயினுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வருகிற போது மோசே தன் மாமாவாகி எத்ரோவின் இடத்துல ஒரு காரியத்தை அறிவிக்கிறார். மனைவியை கொண்டு வந்து விட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம். பிள்ளையை கொண்டு வந்து விட்டீங்களா, ரொம்ப சந்தோஷம், அப்படியே போயிருங்க அப்படின்னு மாமாவை அனுப்பாம மாமா வந்த போது மோசே சொன்ன ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 18வது அதிகாரம் 8வது வசனத்துல, பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்திற்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தத்தையும் கர்த்தர் தங்களை விடுவித்து ரட்சித்ததையும் தன் மாமானுக்கு விவரித்து சொன்னான். பேசறதுக்கு எத்தனையோ காரியம் இருந்திருக்கலாங்க. நான் இங்க எகிப்துல இவ்வளவு கஷ்டப்பட்டேன், ஏன் என் மனைவி இங்க என் கூட இல்லாம போயிட்டாங்க, உங்க பிள்ளைக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க, உன் பிள்ளைய போனாலும் பரவாயில்ல பேர பிள்ளைகளும் கூட்டிட்டு போயிட்டாங்க, அதனால இதெல்லாம் தப்பு என்று மாமாவிட்ட பிளைன் பண்ணல, குற்றப்படுத்தல. கர்த்தருடைய கற்பனைகளையும் கர்த்தர் செய்த காரியங்களையும் விவரித்து பேசினார். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மையும் எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியரின் கைகளின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னாரு பாருங்க. சும்மா மனைவியை கொண்டு வந்து விட்டுட்டு போனவர் இன்னைக்கு சோத்திர கூட்டத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு கிடைக்கிற நேரங்களில பாருங்க, ஒருவேளை கூட படிக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், அல்லது கூட வேலை பார்க்கிறவங்களா இருக்கலாம், அல்லது பிரயாணப்படுகிறவங்களா இருக்கலாம், உறவினர்களா இருக்கலாம். ஒரு சமயம் வாய்க்கிற போது கட்டாய கர்த்தருடைய அந்த கற்பனையும் கர்த்தருடைய அற்புதத்தையும் நம்ம சொல்லுகிற போது நாம கர்த்தரை துதிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, கர்த்தர் நம்மளிடத்துல கூட்டிக் கொண்டு வந்தவங்களும் கர்த்தரை துதிப்பாங்க. அதாவது நாம இருக்கிற இடம் சரியா இருக்குமானா ஒருவேளை விருந்தாளியா வந்து போகிறவங்க கூட பாருங்க மறுரூபம் ஆயிடுவாங்க. பெத்தேல்ல இருக்கிற தீர்க்கதரிசிகளின் புத்தரை பரிசுத்த ஆவியில நிறைந்து வாழ்ந்ததுனால சும்மா ஒரு நாள் பிரயாணத்துல வர்றாரு, ஆண்ட வேலை சவுல் வர்றாருங்க. சாமுவேலால் வழிநடத்தப்பட்டு உள்ள நுழைந்த உடனேயே தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா மாறிட்டாராமா. இதுவே தாவீதை கொலை செய்யும்படி பின்னொரு நாட்கள்ல சவுல் 50 பேர் அனுப்புறாரு. தாவீது அந்த நாட்களில சாமுவேலினுடைய அடைக்கலத்துல இருந்ததுனால சாமுவேல் இருக்கிற ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடியே வாசல்லையே இந்த 50 பேரும் தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனா மாறி இப்ப தாவீதினுடைய அடைக்கலத்துல வந்துட்டாங்க. அப்ப நீங்களும் நானும் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற போது நம்மளுடைய இருதயம் தேவ ஆவியினாலும் மறுரூபமாக்கப்படும், விசாலமாக்கப்படும் பாருங்க. அப்ப மோசே கர்த்தருக்குள்ள இருந்ததுனால அவங்க மாமாவும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்றார். அதோடு கூட இதே மாதிரி ஒரு சம்பவம் எசேக்கியா ராஜாவுக்கு நடக்குதுங்க. ஆனா எசேக்கியா ராஜாவுக்கு அந்த மனதுல விருத்தி வரல, மனோவிருத்தி வரல பாருங்க. எசேக்கியா ராஜாவுக்கு செய்தது போல இந்த உலகத்துல கர்த்தர் வேற யாருக்கும் அப்படி செய்யல. இதை குறித்து 2 நாளாகம புஸ்தகத்தினுடைய 32ஆம் அதிகாரம் 25, 26 வசனங்கள்லையும் 27 வாசிக்கிறோம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான்.
அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணின போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மனமேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. எசேக்கியாவின் மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால் கர்த்தருடைய கடும் கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவர்கள் மேல் வரவில்லை. சார், இவருடைய மனம் எப்பேற்பட்ட விசாலமாக வேண்டியிருக்கு, இவருடைய இருதயம் எவ்வளவு விசாலமாக வேண்டியது இருக்குன்னா, இந்த எசேக்கியாவினுடைய காலத்துல பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி எத்தனையோ லட்சம் அசூரியர்களை சங்காரம் பண்ணி இருக்கிறார். அதாவது கர்த்தருடைய தூதர்கள் நடத்தின மிகப்பெரிய ஒரு 3 யுத்தத்தை குறித்து வேதம் சொல்லுதுங்க. முதலாவது ஒரு யுத்தம், தேவன் குறித்த காலத்துல எகிப்திலிருந்து இஸ்ரவேல் விடுதலை ஆவதற்கு ஒரு சங்கார தூதனை அனுப்பி எகிப்துல மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை நடத்தினார். இதற்கு அப்புறம் தாவீது சென்சஸ் கணக்கு எடுக்க போய் தேவ கோபத்துக்கு ஆளாகி இஸ்ரவேலரோடு கர்த்தர் யுத்தம் பண்ணார். ஆனா அந்த எசேக்கியாவின் நாட்கள்ல தான் பாருங்க, அசீரியர்களோடு கூட ஒரு தூதன் வந்து எத்தனையோ லட்சம் போர் வீரர்களை சங்கரிச்சிட்டார். இப்படியா எந்த ராஜாவுக்கு செய்யலைங்க. இது எவ்வளவு பெரிய நற்கிரியைகள் பாருங்க. அதோடு கூட நீ பிழைக்க மாட்டார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தி என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் இவருடைய மரண நாள் அறிவிக்கப்பட்டுருச்சு. ஆனா இவர் ஜெபிச்சது நிமித்தமாய் கர்த்தர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்திருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் தேவனுடைய தயவை பெற்ற இவரு மனோவிசாலமாகாம, மன விருத்தி அடையாக, மனமேட்டிமை அடைந்தது நிமித்தமாக இஸ்ரவேலின் மேலும் எருசலேமின் மேலும் தேவனுடைய கடும் கோபம் வருது. அது மாத்திரம் இல்லைங்க, இவர் சுகமானதுக்கு அப்புறம், பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பல தேசங்களிலிருந்து ராஜாக்கள் வந்தாங்க. இந்த எசேக்கியாவை விசாரிக்கத்தான் வந்தாங்க. எப்படி அன்றைக்கு மோசேயினுடைய மாமா மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு மோசேயிடத்துல வந்து அங்கிருந்தே திரும்பி போனதும் போல இந்த எசேக்கியா வந்த ராஜாக்களை அப்படி விடவே இல்லை. எருசலேமுக்குள்ள எல்லா இடங்களுக்குள்ளும் கூட்டிட்டு போயிட்டார். அரண்மனைக்குள்ள கூட்டிட்டு போய் எல்லா மறைவான பொக்கிஷ சாலையெல்லாம் திறந்து காமிச்சிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசி வந்து இந்த எசேக்கியாவை கடிந்து கொள்றார். எதற்காக இப்படி புத்தீனமா செய்த? பாபிலோனிய ராஜா வந்து இதை ஒரு நாள் நிச்சயமா கொள்ளையடித்துட்டு போவான் பார் அப்படிங்கிறார். இப்ப இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு தக்கதாக மன விசாலமாகாம மனமேட்டிமை அடைந்தோம்னா கடும் கோபத்துக்குத்தான் ஆளாவும் பாருங்க. அப்ப மனமேட்டிமை வர வைக்கிறது என்னன்னா, கற்பனையை நம்ம இழந்து போறதுதான், தேவனுடைய அற்புதத்தை மறந்து போகிறதுனாலதான். கற்பனை வந்து 2 விதத்துல வேலை செய்யுதுங்க. ஒன்று பாவ கற்பனைன்னு ஒண்ணு இருக்குது, இன்னொன்னு ஜீவ கற்பனைன்னு இருக்குது பாருங்க. இந்த பாவ கற்பனை எப்பேற்பட்டது அப்படின்னா, ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தினுடைய 11-13 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது. ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனையும் பரிசுத்தம் உள்ளதாயும் நீதியாயும் நன்மையுமாய் இருக்கிறது. இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலே மிகுந்த பாவம் உள்ளதாகும் பிடிக்கும், அது நன்மையானதை எனக்கு மரணத்தை உண்டாக்குகிறபடியினாலே பாவத்திற்கு விலகும்படி அப்படி ஆயிற்று. வேதம் சொல்லுதுங்க, பாவங்கிறது அது அப்படியே வளருமாமா. கற்பனை பாவங்கிறது நாளுக்கு நாள் வித்தியாசமா வளரும். அப்ப அதனாலதான் இயேசுவின் நாமத்தினால நம்ம ஞானஸ்தானம் எடுக்கிற போது பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கும்படியாக நம்ம ஞானஸ்தானமே எடுக்கிறது.
அப்ப அந்த நீதிக்குரிய விஷயத்தை மனதுக்குள்ள கொண்டு போறலன்னா மனவிருத்தி அடையாது. பாருங்க, இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, அதாவது தண்ணீரின் தன்மையை மாற்றுகிறோம் என்று சொல்லி தண்ணிய ஒரு பாத்திரத்துல ஊத்தி அதை கொதிக்க வைக்கிறது. பாருங்க, கொதிக்க வைத்து அப்படியே ஒரு டம்ளர்ல ஊத்தி கொண்டு வந்த உடனே தண்ணீரின் தன்மை மாறிட்டு அப்படின்னு நினைக்கிறோம். சார், சூடு இருக்கிற வரைக்கும் தண்ணீரின் தன்மை மாறி இருக்கும். சூடு போயிருச்சுன்னா அது இருந்த நிலைமைக்கு திரும்பி வந்துடும். இன்னும் சில பேர் பாருங்க, ஃப்ரீசர்ல கொண்டு போய் வைத்து தண்ணீரின் தன்மையை மாற்றுகிறோம் அப்படின்னு, அது ஐஸ் ஆனதுக்கு அப்புறம் தண்ணீரின் தன்மை மாறிடுச்சு அப்படிங்கிறோம். கொண்டு வந்து வைத்ததுக்கு அப்புறம் பாருங்க, அது இயற்கையாகவே தண்ணியா மாறிடுது. அநேக நேரங்களில நம்மளுடைய சுய புத்தினாலோ சுய பக்தியினாலோ நாம நம்மளை மாத்த நினைக்கிறோம். பாருங்க, கட்டாயம் அது மாறவே மாறாது. மாறாங்கிற கசப்பு மாறணுமா இருந்தா தேவனாலே காண்பிக்கப்பட்ட மரம் தண்ணிக்குள்ள போகணும். பாருங்க, எரிகோ பட்டணத்துல இருக்கிற நிலம் தண்ணீர் மாறணுமா இருந்தா தேவனுடைய மனுஷன் மூலமா வரக்கூடிய உப்பு அதுக்குள்ள போகணும். பாருங்க, அதுபோல இன்றைக்கு உங்களுக்குள்ள எனக்குள்ளேயும் இருக்கக்கூடிய இந்த பாவ கற்பனை மரித்து ஜீவ கற்பனை உருவாகணுமா இருந்தா கிறிஸ்து இயேசுவுக்குள் நீங்களும் நானும் அடக்கம் பண்ணப்பட்டு பரிசுத்த ஆவியினால உயிர்ப்பிக்கப்படாம இந்த இடத்தை அடைய முடியாது. அதனாலதான் அப்போஸ்தலர் 1:8 இயேசு சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலோ யூதேயாவிலோ சமரியாவிலோ உலகத்தின் முடிவு பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்ப ஜீவனுக்குரிய கற்பனை உருவாகணுமா இருந்தா பரிசுத்த ஆவி வரும்போதுதான் ஜீவனுக்குரிய கற்பனைய வருங்க. பரிசுத்த ஆவி இல்லைன்னா தேவனையும் தப்பாத்தான் கற்பனை பண்ண வைக்கும், தேவன் கொடுத்ததையும் தப்பாத்தான் பார்க்க கற்பனை வைக்கும். அது ஆதாமினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். கனியை புசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனுஷனுடைய கற்பனையும் கனியை புசித்ததுக்கு அப்புறம் அந்த மனுஷனுடைய கற்பனையும் எப்படி வித்தியாசமா மாறிச்சுங்கிற மாதிரி. அப்ப ஜீவனுக்குரிய கற்பனை வேணுமா இருந்தா முதலாவது நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, நம்மளுடைய வாயின் வார்த்தைகளில இருந்து அல்லது நம்மளுடைய கற்பனைகளில இருந்து நாம நம்மை மாற்றிக் கொள்வதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான ஒரு வாழ்க்கை வாழணுங்க. எலிசாவினுடைய வாழ்க்கையில கூட ஒரு கணம் பொருந்தின ஒரு ஸ்திரீ தன் வீட்டிற்கு அழைத்து வருந்தி அழைத்து விருந்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிற்கு அழைத்தவங்களை கூட வருந்த வைக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா இங்க இந்த அம்மா வருந்தி அழைத்து விருந்து கொடுத்துட்டு இருந்திருக்கிறாங்க. இப்படி கரிசனையோடு கூட விசாரிக்கிற இந்த ஸ்திரிக்கு என்ன குறை இருக்கிறது என்று சொல்லிதான் எலிசா கேயாசி மூலமா விசாரிக்கிறார். அதை குறித்து 1 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தினுடைய 6 இருந்து 26 வரைக்கும் இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த அம்மா கணம் பொருந்தின ஸ்திரீ என்று சொல்லப்பட்ட அந்த அம்மா தன் கணவனிடத்துல போய் ஒரு சாட்சி சொல்றாங்க. 9வது வசனம், அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்பொழுதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறையை கட்டி அதில் அவருக்கு கட்டிலையும் மேஜைகளையும் நாட்காலையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும் பொழுது அங்கே தங்கலாம் என்றான். அதாவது ஒரு பெண் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ்ந்தது யாருன்னா இந்த அம்மா தான். முதலாவது ஊழியக்காரர் யாரு, அந்த ஊழியக்காரருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பிரிட் என்ன ஸ்பிரிட் என்கிறதை பகுத்தறிய வைத்திருந்தாங்க. பாருங்க, இன்னைக்கு பைபிளை எடுத்துட்டு வந்துட்டா எல்லாருமே ஊழியக்காரன் நம்புறோம். ஆனா இந்த அம்மாவுக்கு பாருங்க பகுத்தறிவு எனப்பட்டது ஒண்ணு இருக்குது. அதோடு கூட இவரை பேர்பட்ட பரிசுத்தவான் நம்ம வீட்டுல தங்குறதுனால இந்த பரிசுத்தவானின் மூலமா வரக்கூடிய ஆசீர்வாத வீட்டுல தங்கணும், மேலறையை கட்டணும்னு தானே முடிவெடுக்காம தன் கணவனாரிடத்துல சொல்றாங்க. அவரும் ஓகேன்றார். அப்பொழுதுதான் எலிசா விசாரிக்கிறார்,
உங்களுக்கு ஏதாவது ராஜாவின் இடத்துல பேசுவதற்கு, அதிபதியின் இடத்துல பேசுவதற்கு ஏதாகிலும் இருக்குதான்னா அந்த அம்மா சொல்றாங்க, என் ஜனத்தாரிடத்தில் நான் சுகமாய் இருக்கிறேன் அப்படிங்கிற. கடைசியா கேயாசி மூலமா எலிசா தெரிந்து கொண்டது என்னன்னா, இந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை, இந்த அம்மாவினுடைய கணவனாரும் வயது சென்றவராய் இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. உடனே இப்ப எலிசா கூப்பிடுறாருங்க. கூப்பிட்டு 16வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பவ கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான். அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகி என் ஆண்டவனே, உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றார். அதாவது இந்த அம்மா ஊழியக்காரங்களை கனப்படுத்துறேன்னு சொல்லி அந்த அம்மாவை கனவீனப்படுத்துறாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் பாருங்க, தேவனை கனப்படுத்துறேன்னு நினைச்சிட்டு அநேக வார்த்தைகளினால கனவீனப்படுத்துறாங்க. இயேசுவுக்கு வீட்டுல விருந்து வைத்து ஜெப கூட்டத்தை நடத்தின இதே மார்த்தாள் மரியாள் லாசரு உயிர்த்தல பண்ணும்படியாய் வந்தபோது அங்க ஆண்டவரை சில வார்த்தைகள் பேசி அளவே வச்சுட்டாங்க. அதே மாதிரிதான் இன்றைக்கு எத்தனையோ பேர் பாருங்களேன். வேதம் சொல்லுது, தேவனுடைய மனுஷன் சொல்றாரு, ஒரு வருட காலத்துல ஒரு குமாரனை தழுவி கொண்டு இருப்பாய்னா, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்றதுக்கு பதிலா எனக்கு அபத்தம் சொல்லாதிருப்பாய். இதுதான் பாவ கற்பனை பாருங்க. ஒரே இடத்துல தேவனுக்குள்ளான மனுஷனுக்குள்ள பாருங்க ஜீவனுடைய கற்பனை இருக்குது. தேவனுடைய மனுஷனை வீட்டிற்குள்ள அழைத்திருக்கிற ஒரு பெண்ணுக்குள்ள பாவ கற்பனை வேலை செய்யுது. அப்ப தேவனுடைய மனுஷன் சொல்ல ஜீவ கற்பனை வந்தாலுமே இந்த பாவ கற்பனைக்கு கட்டாயம் பதில் சொல்லியே ஆகணும் பாருங்க. இதனுடைய பதில் எங்க வந்துருச்சுன்னா, இந்த குழந்தை வியாதிப்பட்டது, வயல்வெளியிலிருந்து வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, தாயின் மடியிலே மரித்து போயிடுச்சு. இப்ப மரித்து போன உடனே எலிசாவுக்கு மேல் வீட்டறையை ஒழுங்குபடுத்தி இருந்த இந்த அம்மா மேல் வீட்டறையில கொண்டு போய் வைத்துட்டு ஒரு கழுதையும் ஒரு வேலைக்காரையும் அழைத்து கொண்டு துரிதமாய் ஓடி போய் எலிசாவின் இடத்துல ஒரு வார்த்தை சொன்னதை இப்ப அதை ரிட்டர்ன் வாங்குறாங்க. 25, 26 27, 28 வாசிக்கிறோம். பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான். தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்தார் என்றான். அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டோ, எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றான். இதுதான் பாருங்க, இந்த அம்மா சொன்னதோ இந்த அம்மா வாழ்க்கையில நிறைவேறிச்சு, எலிசா சொன்னதோ எலிசாவினுடைய வாழ்க்கையில நிறைவேறிச்சு. இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருக்குள்ள மறுரூபமாக்கி பட்டிருப்போம்னா நம்ம இருதயத்தில் சந்தேகப்படாம காட்டத்தி மரத்தை பார்த்து பட்டு போன்னு சொன்னாலும் நிறைவேறுமாமா, மலையை பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போன்னு சொன்னாலும் நிறைவேறுமாமா. அப்ப நம்மளுடைய இருதய விசாலமாக ஆக தேவனுடைய நன்மைகள் வர வர ஆமேன் ஆமேன்னு சொல்ல கத்துக்கொள்ளணுங்க. அப்படி நம்ம சொல்லாத பட்சத்துலதான் வேதவசனம் சொல்லுது பாருங்களேன், இந்த விசாலமாகாத இருதயம் தேவனுடைய கற்பனைக்கு எதிராக மாறிடும் பாருங்க. யோசுவா கூட சொல்றாரு 22வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்துல, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை முழு இருதயத்தோடும் உங்களை முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியும் செய்யும்படி மாத்திரம் வெகு சமாதானமாயிருங்கள் அப்படின்னார். ஆராதனை பண்றதுல எப்படியெல்லாம் ஆராதனை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லல. ஒரு ஆராதனை வீரர், ஆராதனை வீரர்களை எழுப்பினவர். ஆனா இஸ்ரவேல் மக்களிடத்துல என்னத்தை சொல்லி கொடுக்கிறாருன்னா, தேவனுடைய கற்பனையின்படி செய்வதை மாத்திரம் சாவதானமாயிருங்கள், பி கேர்ஃபுல் அப்படிங்கிறார்.
சாலமோன் கூட தேவாலயம் கட்டினதுக்கு அப்புறம் கூட சாலமோன் என்ன ஒரு ஜெபம் பண்ணார்னா 8வது அதிகாரத்துல 2 நாளாகமோ 13வது வசனம் சொல்லுதுங்க. 2 நாளாகமோ 8வது அதிகாரம் 13வது வசனத்துல, ஒவ்வொரு நாளிலும் கட்டளைக்கு தக்கதாய் மோசேயினுடைய கற்பனையின்படி ஓய்வு நாளிலும் மாத பிறப்புகளிலும் வருஷத்தில் 3ஆம் தரம் ஆசரிக்கிற பண்டிகையாகிய புளிப்பில்லா அப்ப பண்டிகையாயிலும் வாரங்களின் பண்டிகையாயிலும் கூடார பண்டிகையாயிலும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தினான். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஆரம்ப காலகட்டத்துல சாலமோன் ஒரு எகிப்தினுடைய ராணி, தேவனுடைய பிரசன்ன வர்ற இடத்துல இருக்கிறது பரிசுத்த குலைச்சல் என்று நினைத்து அந்த அம்மாவுக்கு தனியா ஒரு மாளிகையை கட்டி அங்க கொண்டு போய் தங்க வச்சவர். அதுபோல ஒவ்வொரு மாத பிறப்புல ஒவ்வொரு பண்டிகையிலையும் சர்வ அங்க தகன பலி செலுத்தினார் பாருங்க. ஆனா நாட்கள் ஆக 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 இந்த கற்பனையிலிருந்து விலகி எத்தனை பெண்கள் திருமணம் முடித்தாரோ அந்த முடித்த பெண்களுடைய கற்பனைக்குள்ள தன்னை ஈடுபடுத்திட்டார். 2 விசை சாலமோனை கர்த்தர் கடிந்து கொண்டாராம். ஆனா அவர் மனம் திரும்பாமலே போயிட்டார். இன்றைக்கு நீங்களும் நானும் இருதய விசாலமாவதற்கு தேவன் இருதயத்துக்குள்ள தம்முடைய வார்த்தையை போடுறாரு, தம்முடைய ஆவியை அனுப்புறார். கொடுக்கிற காரியத்திலையா இருக்கலாம், ஜெபிக்கிற காரியத்திலையா இருக்கலாம், மன்னிக்கிற காரியத்திலையா இருக்கலாம், அன்பு கூறுகிற காரியத்திலையா இருக்கலாம். தேவன் நம்மை விசாலமாக்க வேண்டும் என்று விரும்பணும் பாருங்க. பவுலனுடைய ஊழியத்தின் ஆரம்பத்துல எத்தனையோ எதிர்மறையான காரியங்கள்ங்க. ஆனா எத்தனை எதிர்மறையான காரியம் வந்தாலுமே பவுல் இருதயத்துல ஒரு தீர்மானம் வச்சிருந்தார். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உலகமோ மாம்சமோ பிசாசோ இம்மையோ மறுமையோ தேவதூதனோ வருங்காலமோ நிகழ்காலமோ எதுவும் என்னை பிரிக்க மாட்டாது என்று இருதயத்துல விசால வைத்திருந்ததுனாலதான் அவர் தனிமையான நேரங்களில நிருபங்களை எழுதி 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 அன்றைக்கு இருதயத்தை விசாலமாக்கின பவுல் இன்றைக்கும் வேதாகமத்துல ஜொலித்து கொண்டிருக்கிறார் போல இன்றைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல, இயேசுவே உம்முடைய வார்த்தையினால என் இருதயத்தை விசாலமாக்கும், உம்முடைய ஆவியினால என் இருதயத்தை விசாலமாக்கும் என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் நம்ம வேண்டிக் கொண்டபடியே செய்வார். ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தின் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே மை துதிக்கிறோம். எங்கள் இருதயத்தை விசாலமாக்குற ஒரு நல்ல ஆண்டவர். ஆண்டவரே மை துதிக்கிறோம். குறுகிய இருதயத்திலிருந்து ஆண்டவரே எங்களுக்கு ஒரு விடுதலையை தாரும், மனோவிருத்தியை தாரும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்